என்ன ரகுபதி, விஜய் அப்பா கிட்ட நான் சொன்னது விஷயத்த பத்தி பேசுனீங்களா? விஸ்வநாதனுக்கு சம்மதம்னு சொன்னாரா? ஜெயராம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுக்குள்ள ரகுபதி, இதெல்லாம் தள்ளி போடுறது விஷயம் இல்ல பாத்தீங்களா? அதுக்கான நேரமும் நம்ம கையில இல்ல. என்ன விஜய் நாளைக்கே இந்தியா போறாரு. ஒருவேளை இந்தியா போனதுக்கு பிறகு அவங்க வீட்டுல திடீர்னு இருந்து எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது பாத்தீங்களா? பந்திக்கு முந்திக்கணும்ன்றீங்க. அப்படி இல்ல ரகுபதி, என்ன இருந்தாலும் விஜய் மாதிரி ஒரு பையன் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா வர்றதுக்குன்னா நாங்கள்ல கொடுத்து வச்சிருக்கணும். இத்தனை வயசுக்குள்ள என்ன பொறுப்பு, என்ன சின்சியாரிட்டி. அவங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக இங்க வந்து இவ்வளோ தூரத்துக்கும் இங்க நின்று அச்சீவ் பண்ணிருக்க ஒரு பையனை பார்க்கும்போது எனக்கே வியப்பா இருக்கு. அதுவும் ஏனோ தானோன்னு இல்ல விஜய் கிட்ட. ஒரு வேலைய கையில எடுத்தாருன்னா அதை அவ்வளோ பெர்ஃபெக்டா செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிற பையன். ஆரம்பத்துல விஜய் மேல எங்களுக்கு என்னமோ பெருசா அபிப்பிராயம் இல்லதான். ஆனா இப்போ இந்த சம்பந்தத்தை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிசினஸ்ல மட்டும் இல்ல, தனிப்பட்ட முறையிலும் விஜய் மத்தவங்களோட பழகிறதும் பேசுறதும் எல்லா விதத்திலயுமே பொறுப்பா பண்பா இருக்கிற பையனை யாருக்குதான் பிடிக்காது சொல்லுங்க? அப்போ ஒரு முடிவுலதான் இருக்கீங்க இல்ல ரகுபதி? 5 வருஷத்துக்கும் நாம இங்க அவரை பார்த்திருக்கோம். அத அடிப்படையில வச்சு சொல்றேன். விஜய்க்கு வரப்போற பொண்ணு ரொம்ப லக்கின்னு நான் நினைக்கிறேன். அதே நேரம் அந்த லக்கியான பொண்ணு ஏன் பொண்ணா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு தகப்பனா என்னோட பொண்ணுக்கு இப்படி ஒரு பையன் தான் மாப்பிள்ளையா வரணும்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே. நிச்சயமா இல்ல. உண்மையை சொல்ல போனா விஜயை இப்படி பாக்குறதுக்கு எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையனை பார்க்கும்போது இவனை எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்ட ஒப்படைக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதெல்லாம் விடவும் அந்த பையன் இவ்வளவு தூரத்துக்கும் வளர்ந்துருக்கான்னா அவன்கிட்ட என்னவோ ஒண்ணு இருக்கு ஜெயராம். நான் கூட ஆரம்பத்துல விஜயை என்னவோன்னு தான் நினைச்சிட்டேன். ஆனா அவனுக்குள்ள இருந்த பிடிவாதம் தான் அவனை இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு. ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கணும்னு நினைச்சிட்டான், இல்ல ஒரு விஷயத்த மேல ஆசைப்பட்டுட்டான் அப்படின்னா அது அவன் கண்ணுல இருந்து தப்பவே தப்பாது. பாத்தீங்களா, நம்ம கண்ணு முன்னாடியே இப்படி ஒரு பையன் இருக்கும்போது நான் ஏன் என் பொண்ணுக்கு வெளியில எல்லாம் மாப்பிள்ளை தேடி அலையணும்? என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைன்னா அது விஜய் தான். கொஞ்சம் பொறுக்கலாம், அவசரப்பட வேணாம்னு தோணுது. இல்ல ரகுபதி, 5 வருஷத்துக்கு பிறகு இங்க இருந்து விஜய் இந்தியா போறாரு. அவங்க வீட்டுல எல்லாரும் நினைச்ச மாதிரி பிசினஸ்லயும் சக்சஸ் ஆகியாச்சு. அடுத்து அவங்க வேற எங்கேயும் சம்பந்தம் பாத்திரக்கூடாது பாத்தீங்களா? விஸ்வநாதன் கிட்ட பேசியிருக்கேன் ஜெயராம். ஆனா எப்பவும் விஸ்வநாதன் கிட்ட விஜயோட கல்யாணத்தை பத்தி பேசினா மட்டும் பெருசா எந்த பதிலும் அங்கிருந்து வராது. ஏன் அப்படி? ஒன்னும் இல்ல ஜெயராம், பேசியிருக்கேன். இது மாதிரி ஜெயராமோட பொண்ணை உன்னோட பையனுக்கு தர்றதுக்கு விருப்பமா இருக்காருன்னு சொல்லியிருக்கேன். பாப்போம் அவன் என்ன முடிவெடுக்கிறான்னு. எதுக்காகப்பா இவ்வளோ யோசனை? இல்லடா, விஜய் நாளைக்கு ஊருக்கு வரான். அப்பா, எல்லாத்தையும் இனி அவன் பாத்துக்க போறான். நாங்க தான் கூட இருக்கோம்ல, நீங்க எதுக்குப்பா? சேச்சே, நான் பிசினஸ் விஷயத்துல எந்த குழப்பமும் அடையலடா. வேற என்னப்பா? அத நான் சொல்றேன். என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? எவ்வளவு ஒரு நல்ல விஷயம். நாம என்ன பண்ணணும்னு நாம மனசுல நினைச்சிட்டு இருந்தோமோ அது இன்னைக்கு நம்மள தேடி வருது. சரின்னு சொல்லி விஷயத்த முடிக்காம எதுக்குங்க இவ்வளவு யோசிச்சு யோசிச்சு இந்த விஷயத்தை இழுத்துட்டு இருக்கீங்க? புரியாம பேசாத அகிலா. நான் எல்லாத்தையும் புரிஞ்சுதாங்க பேசிட்டு இருக்கேன். நீங்க தான் எதையும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. அம்மா, என்னாச்சுமா? என்ன கார்த்திக், நீயே சொல்லு. விஜய்க்கு இப்ப என்ன வயசாகுது? ஏமா? சொல்லுப்பா. அவனுக்கும் எங்களுக்கும் ஒரே வயசு தானமா? 30 வயசு ஆகுது எங்களுக்கு. 30 வயசாகுது. நானே அவன் எப்போடா இந்தியாவுக்கு வருவான்? அவனுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அவனுக்கு பொண்ணு கிடைக்காமலாம் இல்ல. ஏன் பிள்ளை இருக்கிறதுக்கு வரிசையில நிக்கிறதுக்கு ஆள் இருக்கு. ஆனாலும் நம்ம வீட்டுக்கு வரப்போற பொண்ணு நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி, நம்ம பையனுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும், நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். அம்மா, விஜய்க்கு பொண்ணு பாக்குறத பத்தியா பேசுறீங்க? அட, நீயும் என்னடா அந்த மனுஷனோட சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு கேள்வியை கேக்குற? ஏன் அவன் இப்படியே இருக்கணும்னு ஏதாவது இருக்கா? காலகாலத்துல அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்ல. மா, நான் அப்படி சொல்ல வரல.
விஜய்க்கு பொண்ணு பாக்குறது விஷயம் பத்தி அவனுக்கு தெரியுமா? தெரியாதுப்பா. அவனுக்கு எதுக்கு தெரியணும்? அவனுக்கு தெரிஞ்ச சும்மாவா இருப்பான்? கல்யாணம் இப்ப வேண்டாம் அப்ப வேண்டாம்னு அவன் போக்குக்கு இருப்பான். அதுக்குன்னு அவன் இஷ்டத்துக்கு நாம விட்டுற முடியுமா? நானே நினைச்சிட்டு இருந்தேன், இவங்க பிசினஸ் பார்ட்னர்ல ஒருத்தரோட பொண்ணு. அவளும் அங்க நம்ம தம்பி கூட தான் வேலை பாக்குறா. ரொம்ப நல்ல பொண்ணு. முன்னவே அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம விஜய்க்கு ஏத்த மாதிரி, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி பொண்ணு. நானே இந்த மனுஷங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அந்த பொண்ணு முறைப்படி அவங்க அப்பா கிட்ட கேட்டு நம்ம விஜய்க்கே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. ஆனா இந்த மனுஷன் அது என்னன்னு காதுல கூட போட்டுக்கல. ஆனா இப்போ நம்ம விஜய் அங்க இருக்கிறதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணோட அப்பாவுக்கே நம்ம விஜயை பிடிச்சிருக்கு. நம்ம விஜய்க்கு அவர் பொண்ணை தர்றதுல சம்மதம்னு அவரே சொல்லியிருக்காராம். என்னது? நாமளும் நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் கையை தேடி வருது. இந்த மனுஷன மாதிரி யாராவது வேணான்னு சொல்லி தட்டி கடிக்கிறதுக்கு நிப்பாங்களா? அகிலா, என்னங்க என்னங்கிறேன்? பொண்ணு பாக்குறதெல்லாம் சரிதான். என் பையன் மேல எனக்கு மட்டும் அக்கறை இல்லையா என்ன? வாழ போறவன் அவன். நீ பாக்குற பொண்ணு அவனுக்கு பிடிச்சிருக்குமான்னு யோசிச்சியா? பிடிக்காம எங்கங்க போயிருவான்? அம்மா அதுக்குல்ல. இந்த நீ அவர் கூட சேர்ந்துக்கிட்டலடா. அதுக்குல்லம்மா, நம்ம விஜய் பத்தி தான் நமக்கு நல்லா தெரியுமே. கண்டிப்பா நீங்க பாக்குற எந்த பொண்ணையும் அவன் கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிக்க மாட்டான். அது அவளுக்கு ஏறுறது மாதிரி சொல்லு. என்ன கார்த்திக் பேசிட்டு இருக்க? நீ ஏன் அவன்கிட்ட கோவப்படுற? உன் மகன் என்ன சாதாரணப்பட்ட ஆளா? நீ பொண்ணு பாக்குறது விஷயம் மட்டும் அவன் காதுக்கு போச்சு, வானத்துக்கும் பூமிக்கும் நிப்பான். அவனை பத்தி நல்லா தெரிஞ்சதுனாலதான் ஜெயராமோட பொண்ணுக்கு விஜய கேட்கும் போது நான் யோசிச்சு சொல்றேன்னு சொன்னது. என்னங்க ஆளாளுக்கு என்னவோ பூச்சாண்டி காமிச்சுக்கிட்டு வளர்ந்துட்டான் தாங்க. வளர்ந்து அவனுக்கு 30 வயசு ஆகுதுதான். அத நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அவன் எனக்கு பையன் தானங்க. அப்படியெல்லாம் அவன் இஷ்டத்துக்கு விட்டுற முடியாதுங்க. நீங்க எல்லாரும் எதை மனசுல வச்சு பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அவனே எல்லாத்தையும் மறந்துட்டு இருந்தா கூட நீங்க யாரும் அவனை மறக்க விட்டுற மாட்டீங்க போல இருக்கு. ஏன் பையனை வேணான்னு சொல்லி கஷ்டப்படுத்தின பாவத்துக்கு தான் இன்னைக்கு அவ இருந்து அனுபவிச்சிட்டு இருக்கா. அவளுக்கெல்லாம் இதோட நிக்காதுங்க. அகிலா நிறுத்து. ஓ, என்னமோ நம்ம வீட்ல உள்ள ஒரு பிள்ளைய ஏதோ சொல்லிட்ட மாதிரி இல்ல நீங்க துடிக்கிறீங்க. அவ யாருங்க? யாருங்கற? நம்ம பிள்ளைய அன்னைக்கு வேணான்னு சொன்னால. அம்மா நீ சும்மா இருடா. அவளுக்கும் அவ குடும்பத்துக்கெல்லாம் இது பத்தாது. அவளா இன்னும் என்ன நிலைமைக்கு ஆக போறான்னு பாரு. அகிலா, வாய மூடுன்னு. என்னங்க? உள்ள போறியா? எதுக்கு நான் போகணும்? நான் போக மாட்டேன். போ அகிலா. இங்க பாருங்க, எனக்கு தெரியாது. அந்த ஜெயராம் அவரு பொண்ணை நம்ம பையனுக்கு தர்றதுக்கு சம்மதிச்சிருக்காருல. நீங்க அவருக்கு உடனே சம்மதம் சொல்லி இந்த கல்யாணத்தை நம்ம நடத்தியே ஆகணும். அந்த பொண்ணு தான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும். அதை தாண்டி என்னதாவது நடக்கட்டுமே, அப்புறம் தானே இருக்கு. இனி இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கன்னு தெரியல கார்த்திக். விஜய்க்கு வயசாகிட்டே போகுது. அவன் மனசுலயும் என்ன இருக்குன்றது இப்பெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியல. அவன் பையன் மேல இருக்க பாசத்துல அந்த பொண்ணை இப்படி சபிச்சுட்டு போறா. அம்மா கோவத்துல பேசிட்டு போறாங்க. எங்க அம்மா நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லப்பா. எனக்கு என்னவோ இந்த சம்பந்தத்துக்கு விஜய்க்கு தெரியாம நீங்க சம்மதம் சொல்ல வேண்டான் இருக்கு. ஆனா ஆனா அவன் இல்லாத இந்த 5 வருஷத்துல இங்க நடந்தது எல்லாத்தையும் அவன் திரும்ப வந்து பார்க்கும்போது சத்தியமா தாங்கிக்க மாட்டான். ஒருவேளை அம்மா சொல்ற மாதிரி அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு இங்க வந்தானா அவனுக்கு எதையும் நம்ம ஞாபகப்படுத்த வேண்டாம்ப்பா. அவன் மறந்திருப்பான்னு நீ நினைக்கிறியா? எங்க இருந்து இவ்ளோ பேப்பர்ஸ் பறந்து வருது? ஓ, சில காத்திருப்புகளுக்கு காரணமே இருப்பதில்லை. சில பெயர்கள் இதயத்தில் எழுதப்பட்ட பிறகு அதை அழிக்கவே முடியாது. ஒவ்வொரு முறையும் உன்னை மறக்க முயற்சிக்கிறேன். உன்னிடமிருந்து விலகி செல்லும் ஒவ்வொரு அடியிலும் என் நிழல் கூட உன் நிழலை மட்டுமே தேடுகிறது. உன்னை மறக்க தொடங்கும் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு நினைவு மட்டும் மீண்டும் உன்னிடமே அழைத்து செல்கிறது. வெறுப்பு கூட உன்மீதான பாசத்தை தோற்கடிக்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் தோர்த்து போகிறது. காயப்படுத்திய நினைவுகள் நிறைய இருந்தும் என் மனம் உன்னை தேடுவதை மட்டும் நிறுத்தவில்லை. மறுபடியும் நீ என் அருகில் வரக்கூடாது என்று 100 முறை எண்ணுகிறேன். ஆனால் எதற்கென்றே தெரியாமல் நீ வந்து போன பாதையை தினமும் என் கண்கள் எதிர்நோக்கின்றது. நான் எதை எதிர்பார்க்கிறேன் என்பதும் தெரியவில்லை, எதற்காக காத்திருக்கிறேன் என்பதும் தெரியவில்லை. நீ வந்தாலும் என் மனம் உனக்காக திறக்கப் போவதில்லை. ஆனால் எதற்காக என் கண்கள் மட்டும்
நீ வந்துவிட மாட்டாயா என்று மௌனமாக வாசலை பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவ இப்படி இருக்க போறா? எப்ப பாரு டைரி பேப்பர் கவிதைன்னு இதெல்லாமும் எழுதி இப்படி காத்துல பறக்க விடுறதுக்கு இவளுக்கு என்ன கிடைச்சிட போகுது? இவன் இப்படி இருக்கிறதுனால இவளுக்கு மட்டுமா கஷ்டம்? ஒவ்வொரு நாளும் குடும்பத்துல இருக்க எல்லாரும் இவ இப்படி இருக்கிறத பார்த்து வருத்தப்படுறாங்க. சத்யா, வீட்ல உள்ள யார் பேசினாவும் தான் உங்ககிட்ட இருந்து பதில் வர மாட்டேங்குது. எதுக்குடி? இன்னமும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போற? சத்யா, போதும். இப்படி மௌனமா இருந்து இன்னும் எத்தனை நாளைக்குடி நீ இப்படி அமைதியாவே இருந்து உன் குடும்பத்தை சமாளிக்க முடியும்னு நினைக்கிறியா? எந்த நேரமும் இப்படி கவிதை எழுதுறதும் டைரி எழுதுறதும் இது மட்டும்தான் வாழ்க்கையா உனக்கு? இப்படி மட்டுமே இருந்து வாழ்நாள் முழுக்கவும் கடத்திருவியா நீ? முடியாது சத்யா, ரொம்ப கஷ்டம். தயவு செய்து எல்லாத்தையும் விட்டுட்டு லைஃபோட யதார்த்தத்துக்கு வா. முடிஞ்சது எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இனி நடந்த எதையுமே நம்மளால மாத்த முடியாது. ஆனா இனி உன்னோட லைஃப்ல நடக்க போறது என்னவோ அதை உனக்கு ஏத்த மாதிரி உன்னால மாத்திக்க முடியும். ஒன்னு சொல்லவா, உன்னோட சந்தோஷத்துக்கு தான் உன்னால வாழ முடியலனா உன்னை சுத்தி இருக்கவங்க நிம்மதிக்காகவாவது நீ இப்ப ஒரு முடிவை எடுத்தே ஆகணும். போதும், எல்லார்கிட்டவும் சொல்ற அதே கதையை என்கிட்டவும் சொல்லாத. இந்த ஆம்பளைங்கள எனக்கு பிடிக்கல, கல்யாணமே வேண்டாம் அப்படின்னலாம். யாரோ ஒருத்தர் உனக்கு உன் லைஃப்ல ஏதோ ஒரு பெரிய வழியை கொடுத்துட்டாங்கன்றதுக்காக உலகத்துல இருக்க ஒட்டுமொத்த ஆம்பளைங்களும் அந்த மாதிரி இருந்துடுவாங்கன்னு இல்ல. எல்லாரையுமே நீ அதே சந்தேக பார்வையில பார்க்கணுன்றது எந்த அவசியமும் இல்ல. ஒருவேளை நீ உன் வாழ்க்கையில பார்த்த ஏதோ 2-3 ஆம்பளைங்க அப்படி தப்பா இருந்திருக்கலாம். உனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா பார்த்த மாப்பிள்ள நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் அந்த கல்யாணம் நின்னதே, அப்போதைக்கு அந்த மாப்பிள்ளை எவ்வளோ பெரிய கேடு கட்டவன்னு தெரிய வந்தது. கல்யாணம் நின்று போச்சு. நல்ல வேலைக்குன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி இவன் இப்படி ஒரு கேடு கட்டவன்னு தெரிய வந்ததேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு கடந்து போய்கிட்டே இருக்கணும். நீ நினைக்கிறது மாதிரி மட்டும் இல்ல சத்யா. ஒரு பொண்ணை மட்டுமே பார்த்து ஒரு பொண்ணை மட்டுமே காதலிச்சு அந்த ஒருத்திக்காக மட்டுமே கடைசி வரை இருக்கிற பசங்களும் இங்க இருக்கதான் செய்யறாங்க. 2, 3, 4ன்னு பொண்ணுங்களை ஏமாத்துற பசங்களும் இங்க இருக்கதான் செய்யறாங்க. அதனால நீ நினைக்கிறது மாதிரி உன்னை சுத்தி தப்பானவங்க மட்டுமே இல்ல. இத நான் ஏன் இப்ப சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த 3 வருஷத்துல உனக்கு உன் வீட்டுல எத்தனையோ மாப்பிள்ளை பாத்துட்டாங்க. கல்யாணத்துக்கு பேசி வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்றாங்களே தவிர ஒரு மாப்பிள்ளையும் உன்னை பொண்ணு பாக்குறதுக்கு நீ இதுவரை வீடு தேடி வந்ததே இல்ல. வர்றது அன்னைக்கு காலையில கால் பண்ணி, இல்ல நாங்க பொண்ணு பார்க்க வரல, பொண்ணு எங்களுக்கு பிடிக்கல, நீங்க வேற இடம் பாத்துக்கங்கன்னு காரணமே இல்லாம சொல்றாங்க. எதுக்காக ஒருத்தரை போல எல்லாருமே இப்படி சொல்றாங்கன்னு இது வரைக்கும் யாருக்கும் என்னவும் புரியல. அப்படி அதையும் தாண்டி யாராவது ஒரு சிலர் தான் வீட்டுக்கு பொண்ணு பாக்குறதுக்குன்னு வராங்க. பொண்ணு பார்க்க வரவங்களும் ஒன்ன பார்த்து பேசினதுக்கு பிறகு காரணமே இல்லாம இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. சிலர் அவங்களே உன்னை எங்கேயாவது பார்த்துட்டு உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு அவங்களே வீடு தேடி வந்து கேக்குறாங்க. ஒரு சில நாளுக்கு பிறகு என்ன ஆகுது ஏதாகுதுன்னு தெரியாம அவங்களுமே காணாம போயிடுறாங்க காரணம் இல்லாம. இதுக்கு பின்னாடி யார் இருந்து இந்த வேலையெல்லாம் பாக்குறான்னு தெரியல. ஆனா இதெல்லாம் கடந்து உன்னை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு ஒரு மாப்பிள்ள வராராம். வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் உன்னை நினைச்சு மட்டும்தான் இப்ப பயந்துட்டு இருக்காங்க. வரும் வழக்கம் போல எங்க காரணமே இல்லாம உன்னை பார்த்து பேசினதுக்கு பிறகு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு போயிடுவாரோன்னு. திரும்பவும் சொல்றேன், இப்படி இந்த செடி கொடி டைரி கவிதைன்னு இதை வச்சு உன் வாழ்க்கையை முழுசா ஓட்டிட முடியாது. உன் வீட்டுல உள்ளவங்கள தயவு செய்து யோசிச்சு பாரு சத்யா. நாம பிறந்து வளர்றதுல இருந்து சாகுறது வரைக்கும் நம்ம லைஃப்ல நிறைய பேர் வருவாங்க போவாங்க தான். யாருமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. உன் வாழ்க்கையிலயும் சில பேர் வந்தாங்க போனாங்க, அவ்வளவுதான். அதை மறந்துடு. ஆனா லைஃப் பார்ட்னர்ன்ற ஒரு பர்சன் உனக்காக உன் கூடவே லைஃப் லாங் இருக்க போற ஒருத்தர். தயவு செய்து சத்யா, தயவு செய்து நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வரவங்க கிட்ட எதையும் சொல்லி இந்த கல்யாணம் நடக்க இருக்கிறத தடுத்து நிறுத்திடாத. சின்னதுல இருந்து ஒன்னா இருக்கும். எனக்கு உன் மேல அக்கறை இருக்குடி. அந்த ஒரு காரணத்துக்காகவும் நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ நேரமும் நின்று பேசிட்டு இருக்கேன். ப்ளீஸ் சத்யா, உன் மனசுல நீ என்ன நினைக்கிற, உனக்குள்ள எவ்வளோ வலி இருக்குன்னு வெளியில இருந்து பாக்குறது எங்களால புரிஞ்சுக்க முடியாதுதான். நீ இப்படியே இருக்கிறதுனால உன் மனசுல உள்ள காயம் நாளுக்கு நாள் பெருசாதான் ஆகுமே தவிர
வேற ஒண்ணும் இங்க பெருசா நடந்துட போறது கிடையாது. சொல்றது சொல்லிட்டேன். தயவு செய்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடாத. வர போறது மாப்பிள்ள ரொம்ப நல்ல பையன். நான் வரேன். எனக்குள்ள வேதனை நிலவுக்கு தெரிந்திடும், நிலவுக்கும் ஜோடி இல்லை. எழுதிய கவிதைகள் உடை வந்து சேர்ந்திட கவிதைக்கும் பாங்கள் இல்லை.